வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் ஆள் மலராய் நோக்குண்டாம் ஆமையா மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் பாதோ ஆமா தப்பாமல் சார்வார் தமக்கே ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே ஏழடங்கு அங்கு சமங்கரும்பு வில்லோ முக்கண்ணியாக கொழுவிற்கும் அம்பி உலக அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் நீங்கில்லையே கடல் என்ற பூவி மீதில் அலையென்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி காச்சொன்று மூவாசை மாறுத சூழலிலே காச்சொன்று மூவாசை மாறுத சூழலிலே காட்டுண்டு நித்தோ நித்தோ காட்டுண்டு மூவதே மாறிய சூழலிலே காட்டுண்டு மூவதே மாறிய சூழலிலே கட்டுண்டு உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற ஈரை தேடி ஓயாது இரவும் பகலும் ஓயாத இரவும் பகலும் ராத்திரி பகலும் உண்டுண்டு உறங்குவதே கண்டவரல்லாமல் உண்டுண்டு உறங்குவதே கண்டவரல்லாமல் ஒரு பயன் அடைந்ததில்லை அப்போ உண்டுண்டு உறங்குவதே கண்டலே எல்லாமே உண்டுண்டு உறங்குவதே கண்டலே எல்லாமே ஒரு அடைக்கலமோ தடமென்ற மிடிகரையில் வந்த பசங்களிலே தாவரம் பின்னலிட்டு தாயென்றும் சே என்றோ நீ என்றோ நான் என்றோ தாயென்றும் சே
மகள்கள் வாழ அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஆதி வெள்ளி கைலாசத்தில் அங்கே யார் யாரெல்லாம் கொழுவிருந்தா ஆண்டவனா பார்வதியா அங்க தேவாதி தேவர்களா மூவாதி மூவர்களா அகஸ்தியரம் குலஸ்தியரா அகஸ்தியரா குலஸ்தியரா கலை கோட்டு மாமுனியா அழகி கலை கோட்டு மாமுனியா அம்மை உமை பார்வதா தேவி அம்மையும் பார்வதா தேவி மூத்த பிள்ளை விநாயக பெருமான் இளைய பிள்ளை வேல்முருகல் வேல்முருகன் தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் எல்லோரும் ஆதிவெள்ளி கைலாசத்தில் அங்க என்ன கூட்டத்துக்கு என்ன கேட்கவா செய்யணும் செய்யவே வேண்டாம் எல்லாரும் கைலாசத்துல இருக்காங்க 1 மீட்டர் 7 மைண்ட் இருப்பான் அவன் குண்டோதரன் யாரு கொடை பிடிச்சது ஓ குண்டோதரன் ஆமா அப்படி இருப்பாருன்னு ஏகப்பட்ட கூட்டம் சரி இப்படி எல்லோரும் கைலாசத்தில் இருக்க ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார் என்னதான் இந்த கைலாசத்தில் உள்ள தேவர்களும் மூவர்களும் நாமை வணங்குவதினால நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லையே அருளும் இல்லை பொருளும் இல்லை என்று சொல்லித்தான் நம்மளை போல மானிட மனுக்களை படைத்தார் மானிடரை படைத்தார் மானிடர் இல்லப்பா மானிட மனுஷங்கள் ஆண்களையும் பெண்களையும் அதாவது ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் அம்மை பார்வதியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார் ஆணுக்கு பெண்ணு நகருக்கு நகராக படைத்தார் ஆமா சரி படைத்ததொரு மனுக்களுக்கு படி இழக்க வேணும் என்று பார்வதி அம்மா எப்படி படி எடுத்து கொடுக்கிறாள் தெரியுமா சக்தி எப்படி அம்மா கொடுக்கிறா அவனாளி நல்லதினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள் நாளை நல்லதினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள் உரிய நல்லதினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தா உரிய நல்லதினை எடுத்து உட்டாரின் கையில் கொடுத்தார் மறக்க நல்லதினை எடுத்து மறக்க நல்லதினை எடுத்து பார்வதி மன்னனோட கையில் கொடுத்தார் மன்னனோட கை குடிக்க ஆதிசக்தி பார்வதியா அந்த ஆளனோட கையில் கொடுத்தா படியளந்து வாங்கலன்று படியளந்து வாங்கலன்று பகவானையும் அனுப்புறடா படியளந்து வாங்க படியளந்து வாங்க பகவானையும் அனுப்புகிறார் ஆண்டவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் பார்வதியின் வடிவத்தில் பெண்களையும் படைச்சாரு படைச்சா மட்டும் போதும் ஐயா போதாதுல்ல 3 வேளை முங்க பிடிக்கும் இல்ல சாப்பிடணும்ல ஆமா படைத்த மனுக்களுக்கு படி இழக்க வேணும் என்று பார்வதி அம்மா தான் பகவான் கிட்ட படி எடுத்து கொடுக்கிறா 4 நல்ல திணை எடுத்து நாதனுடைய கையில் கொடுத்து உலக்கு திணை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து ஆண்டவா பகவானே படி இழக்க சென்று வாருங்கள் அறிவோடு வென்று வாருங்கள் ஆமா என்னது அறிவோடு வென்று வாருங்கள் அங்க எவா வீட்ல அவ காக்காச்சி நிப்பா அவ சோப்பி நிப்பா அங்க உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது உட்கார கூடாது போன வேளை பார்த்தோமா வந்தோமா இருக்கணும் எல்லா வீட்லயும் நல்ல முறையில் படி இழக்கணும் என்று பார்வதி அம்மா கொடுத்தபடியை வாங்கி கொண்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 7-14 உலகத்திற்கு எப்படி படி இழக்கிறார் தெரியுமா எப்படி சுவாமி படி இழக்கிறார் அவர் நாளி நல்ல திணையெடுத்து நாடு எங்கோ படியாளோடு உனக்கு நல்ல திரையெடுத்து உலகமெல்லாம் படியளந்தா ஆளாக்கு திரையெடுத்து அகிலமெல்லாம் படியளந்தா மறக்க நல்ல
உலகத்தில் படியெழுந்தார் மலக்கானல்ல துணையாடுது மலக்கானல்ல துணையாடுது மாநிலமும் படியெழுந்தார் பாண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா 14 உலகத்தில் ஆமா சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் ஆமா பெரிய உயிர் மதையான வரைக்கும் படி இழந்தாரியா மலை யானை வரைக்கும் படி இழக்கிறார் அப்ப பார்த்தார் சரி ஆண்டவன் படி இழக்க போனது அதிகாலை பொழுதே போனாரியா ஆமா அந்தி மாலையாச்சு இன்னும் காணலையே புருஷன் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போனா மனைவி எதிர்பார்ப்பல்ல ஆமா எதுவா தனி போயிட்டு ஆமா இருக்கணும் அப்ப பகவான் படி இழக்க போன பின்பு ஆமா பார்வதி அம்மா ஆதி வெள்ளை கைலாசத்தில் தலவாசல் தன்னதில நரசெம்பு தண்ணீர் பாரிச்சாத மலரோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கா வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கா வருவாரா எப்ப வருவாரோ எஜமா எப்ப வருவாரோ அப்படி என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆமா அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படி இழந்த களைப்போடு பார கைலாசத்திற்கு வந்தார் மனுஷன் ஒரு உயிரும் தப்பாம படி இழந்து வந்திருக்காரு எல்லா உயிருக்கும் படி இழந்திருக்கிறோம் இல்லையா சிவனை நினைக்கக்கூடியவன் இன்னைக்கு சிவபட்டியே இருக்க மாட்டான் ஆமா அப்படி எல்லா உயிருக்கும் படி இழந்து களைப்போடு வருகிற பொழுது வந்த பகவானுக்கு பார்வதி அம்மா பாத பணிவிடை செய்யற ஐயா ஆமையா பாத பணிவிடைன்னு சொன்னா என்ன அந்த வடனா என்ன வடை வடல்ல பாத பணிவிடை அவளை பணிவா இருக்காங்க கணவன் மேல மனைவி பாத பணிவிடைன்னு சொன்னா கையில நரசொம்பு தண்ணி வச்சிருக்காரையா அத வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு வரையும் போது அவர் காலை தொட்டு கழுகி அந்த பாரிச்சாத மலர கால்ல வச்சு பகவானை உட்கார வச்சு கழுவா அந்த பூ எடுத்து தலையில வச்சு அப்படி தாலி எடுத்து தொட்டு கும்பிடுவா 100 வயசோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத பணிவிடை செஞ்சிருக்கா. அப்போ அந்த பகவானுக்கு பாத பணிவிடைகள் எல்லாம் செய்து முடித்து விட்டு கைலாசம் உள்ள அழைத்து சென்று ஆண்டவனை அழைத்து என்ன கேட்கிறா தெரியுமா? என்னம்மா கேட்கிறா? அத்தானே பகவானே பகவானே ஆதிசக்தியோட வார்த்தை கேளும். அத்தானே பகவானே பகவானே ஆதிசக்தியோட வார்த்தை கேளும். பகவானே பகவானே தினந்தோறும் பூலகத்துக்கு படி இழக்க போறேன்னு போறீங்கல்ல, நித்தியம் போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் படி இழந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும். எப்படி அளந்தீங்க, யாருக்கு எப்படி அளந்தீங்கன்னு தத்துவத்தை கூற வேண்டும். பார்வதி மையா அப்படி கேக்குறான்னு தெரியுமா? இப்போ ஒரு உலக்கத்தினே எடுத்தோன்னு சொன்னா ஒரு குடும்பத்துக்கு காணுமா? காணாது. ஒரு புருஷன் முன்னாடிக்கு தாளத்துக்கார வீட்டுல பாத்துக்கோங்க, முக்கா பக்கா சோறு பூங்கதாங்க, முக்கா பக்கா சோறு மோருக்கு குழந்தை வீட்டுல வேண்டுவான்னு சொல்லி பொண்டாட்டி அனுப்பி விடுதாரு. ஆமா. ஆனா பகவான் உலக்கத்தினே எடுத்து உலகம் எல்லாம் படி அளக்கார படி இழக்கிறார். அது எப்படி என்று பார்வதி அம்மா சந்தேகத்தோடு கேட்கும் பொழுது, அப்படி கேட்கக்கூடிய போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா அவருடைய மகிமைகளை எப்படி எல்லாம் எடுத்துரைக்கிறார். எப்படி அம்மா? ஒன்னாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி, ஒன்னாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி, அம்மா ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி, ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி, மூணாண்டி அந்த முக்கண்ணனோ நான் தாண்டி, மூணாண்டி அந்த முக்கண்ணனோ நான் தாண்டி, நாலாண்டி 4 வேதங்களோ நான் தாண்டி, 4 வேதங்களோ நான் தாண்டி, 5 பஞ்சபூதங்களோ நான் தாண்டி, 5 பஞ்சபூதங்களோ நான் தாண்டி, 6 ஆண்டி ஓ ஆண்டவனோ நான் தாண்டி, 6 ஓ ஆண்டவனோ நான் தாண்டி, 7 ஆண்டி 7 சமுத்திரமோ நான் தாண்டி, 7 ஆண்டி 7 சமுத்திரமோ நான் தாண்டி, 8 ஆண்டி 8 திசைகளுமே நான் தாண்டி, 8 ஆண்டி 8 திசைகளுமே நான் தாண்டி, 9 ஆண்டி நவக்கிரகமோ நான் தாண்டி, 9 ஆண்டி அம்மா நவக்கிரகமோ நான் தாண்டி, 10 நல்ல அம்மா சொல்ல 10 நல்ல அப்படி சொல்லு 10 நல்ல 10 ஆண்டி ஆமம்மா 10 ஆண்டி சொல்லம்மா பகவானோ நான் தாண்டி பகவானோ நான் தாண்டி 10 நல்ல 10 ஆண்டி ஆமையா சொல்லையா பகவானோ நான் தாண்டி
கொஞ்சமாவது கூறு இருக்காமா? உனக்கு கூறு இருக்கா? அறிவு தான் இருக்கா? அதாவது நான் உலகத்தினை எடுத்து உலகம் எல்லாம் படி இலக்குன்னு சொன்னா அது ஆண்டவனுடைய மகிமை, ஆண்டவனுடைய அருள். நீ என்ன போய் சந்தேகப்படுறிய? ஆமா, பெண் புத்தி. பின் புத்தி. ஆமா, தான் குனிவா. எப்படி? முட்டிட்டு தான் குனிவா. முட்டிட்டு தான் குனிவா. ஏ பார்வதி, நான் தூணிலையும் இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன், அடிக்கின்ற காற்றிலும் இருப்பேன், ஆகாயத்தில் இருப்பேன். ஆமா, இந்த உலகத்துல உன்னால சூரியன் சந்திரன் இல்லாம இருக்க முடியுமாட்டி? கண்டிப்பா இருக்க முடியாது. இருக்க முடியாது. அப்போ இந்த பகவானுடைய வலது கண் தான் சூரியன், சரி, இடது கண் தான் சந்திரன் சொல்லுகிறார். ஆமா, என் கண்ணை திறந்தா தான் இந்த உலகமே வெளிச்சமா இருக்கும் பார்வதி, இல்லனா ரூட்டா இருக்கும், இருட்டா இருக்கும். இருட்டா இருக்கும். இப்படி எல்லாம் பகவான் எடுத்துரைத்து கொண்டு இருக்கிறார். ஆமா, பார்வதி அம்மாளுக்கு மீண்டும் சந்தேகம் வருதுயா. வந்துட்டு இந்த பெண்ணா பிறந்தவளுக்கு சந்தேகம் வரலன்னு சொன்னா தான் ஆச்சரியம். சந்தேகம் வந்துச்சுன்னு வெச்சுக்கோ, சரி, குடும்பம் சந்திக்கு வந்துரும். ஆமா, சந்தேகம் முன்வாசல் வழியா வந்தா பின்வா பரவாசல் எப்படி சந்தோஷம் எல்லாம் வேறும்யா, பறந்து வேறும். அதுக்கு தான் எங்க வீட்ல பரவாசல் எல்லாம் வச்சு கெட்டல. நல்ல வேளை. உங்க வீட்ல சந்தேகமே இல்லையா? இல்லல்ல. ஆமா, நல்ல ஒற்றுமையெல்லாம் இருக்காங்க, ஒற்றுமையா இருக்காங்க. அப்ப பார்த்தார். சரி, பார்வதி அம்மா நினைக்கிறா என்ன, வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் சொல்லுகிறாரு. கண்ணை திறந்தாதான் உலகமே வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுகிறாரு. ஆமா, அவர் கண்ணை பொத்தி பாப்போம், உலகம் வெளிச்சமா இருட்டா இருக்கான்னு அப்ப அவருடைய மகிமை தெரிஞ்சிருமில்ல, அந்த ஆண்டவனுடைய மகிமையை பாப்போமே என்று சொல்லி பகவானுக்கு பின்னால ஓடோடி வந்தா. ரெண்டு கண்ணை சாப்புன்னு போத்திட்டாரு. பகவானுடைய கண்ணை பொத்தியதால் பார் உலகம் எல்லாம் இருளாச்சு, பாறையில் உலகம் எல்லாம் இருளாய் போச்சு. ஈசன் கண்ணை பொத்தியதால் இவ்வுலகம் எல்லாம் இருளா கிடக்கையா. பார்த்தார் பகவான். பார்வதிக்கு எவ்வளவோ எடுத்துரைச்சு பார்த்தோமே, கண்ணை திறந்தாதான் உலகம் வெளிச்சமா இருக்கும்னு சொன்னோம். ஆனா நம்ம கண்ணையே பொத்திட்டா. இப்ப உலகமே இருளாய் கிடக்கிறது. இருளை கண்ட மக்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி ஒளி கொடுக்கிறார்? எப்படி ஒளி கொடுக்கிறார்? அவர் உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா, திறப்பாரா, இந்த உலகில் ஒளி கொடுப்பாரா, கொடுப்பாரா, நெஞ்சி கண்ணை பகவான் திறப்பாரா, திறப்பாரா, ஐயா திறப்பாரா, திறப்பாரா, பகவான் நீண்ட ஒளி கொடுப்பாரா, கண்ணை திறப்பாரா, திறப்பாரா, நீண்ட ஒளி கொடுப்பாரா. பார்த்தார் ஆண்டவன். பார்வதிக்கு ரெண்டு கண்ணு இருக்குதான் தெரியும், ரெண்டு கண்ணை பொத்துனா ஞான கண்ணு அவளுக்கு தெரியாது. அப்ப இந்த மக்களுக்கு எல்லாம் ஒளி கொடுக்கணும்னு சொல்லித்தான் உச்சி கண்ணை திறந்து உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுத்தார். ஆண்டவனுக்கு அப்ப மூணு கண்ணு. அப்ப நெச்சி கண்ணை திறந்து இந்த உலகத்திற்கெல்லாம் நீண்ட ஒளி கொடுத்தார் ஐயா. சரி, அப்போ பார்த்தா பார்வதி இந்த வெளிச்சத்தை கண்ட உடனே அம்மாளுக்கு அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வை வேக்கியா. ஏன்னா குத்தம்லாம் நெஞ்சுதானே குறுகுறுங்கும், தப்பு செஞ்சாதான் பதட்டம் இருக்கும். அப்ப இந்த பகவானையா நம்ம பரிசோதித்து பார்த்தோம் என்று சொல்லி நெஞ்சில பயம் இருக்காது இல்ல. ஆமா, அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வையானது வேர்க்கிறது. பார்வதியின் வேர்வை இந்த பூமியில விழுந்ததுன்னு சொன்னா அப்படி என்றா பூமி தாங்க. ஆண்டவன் சிவபெருமான் அவருடைய 1008 சடை முடியை அவிழ்த்து பார்வதியின் வேர்வையை துவர்த்தி எடுத்தாரம்யா. பார சடை முடியை தாங்காமல் 10 துளி வேர்வை பூமியில விழுந்தது. ஏ அப்பா வாயு தேவா, இங்க வாப்பா. கீழே விழுந்த பார்வதியின் 10 துளி வேர்வையை 10 கடலாக உருவாக்கணும் என்று சொல்லி 10 கடலாக உருவாக்கி பார்வதியின் 10 துளி வேர்வையானது 10 கடலாக உருவாக்கி 10 கடலுக்கும் எப்பேறு பேர் கொடுக்கிறார் தெரியுமா? பேரு எப்படி அம்மா கொடுக்கிறார்? ஒங்கு சங்கும் தீவு கப்பா, ஒங்கு சங்கும் தீவு கப்பா, ஒன்றாம் கடல் ஓர் கடலா, காங்கே சமங்கரை தீவில், கருப்பு கடல் இரண்டாம் கடல், முதிய கரை கொஞ்ச தீவே, முதிய கரை கொஞ்ச தீவே, மூன்றாம் கடல் ஓர் கடலா, முதிய கடல் பக்கத்திலே, முதிய கடல் மூடகடல் மோர் கடலா. நாலாங்கடல் நல்லதனே, ஐந்தாங்கடல் அருங்கடலா, ஆறாங்கடல் ஆழக்கடல், ஏழாங்கடல் எழுங்கடலா, எட்டாங்கடல் விட்டக்கடல், ஒன்பதாம் கடல் அதுதான் ஒய்யாராளை கடலா, பத்தாங்கடல் பார்க்கடலா, பத்தாவது கடலுக்கப்பா, பத்தாவது கடலுக்கப்பா, பழகி வந்த பாறைகளா, பத்தாவது கடலுக்கப்பா, பத்தாவது கடலுக்கப்பா, பழகி வந்தாரை உண்டு.
ஆமா 10 கடலுக்கும் பேர் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி என்று 10 கடலுக்கும் பேர் கொடுத்து பேர் எது கொடுத்து 10வது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை. கடலுக்குள்ள பாறை இருக்கு. ஆமா அங்க காற்றடித்து மணல் குவித்து ஒரு கரையம் புற்றானது வளர்ந்திருக்கு ஐயா. அந்த 10வது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு. பளிங்கு வர்ண பாறை உண்டு. காற்றடித்து மணல் குவித்து ஒரு கரையாம் புச்சு வளர்ந்திருக்கு. அதுல புட்டு ஒண்ணு வளர்ந்துட்டு இருக்கு. புச்சு இருந்தா உள்ள என்ன இருக்கும்? புச்சு பாம்பு இருக்கும். பாம்பு இருக்கும். அந்த புச்சில நாகங்கள் எல்லாம் வசித்து வரக்கூடிய இடம். ஆமா அதுதான் நாகலோகப்பட்டணம். நாகலோகப்பட்டணம். நாகலோகப்பட்டணத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்? நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டு ஆண்டு வாரா வரும் தேவியோமா தேவியோமா அங்க மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரா ஆண்டு வாரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு சுமையாய் வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாரா சுமையாய் வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாரா ஒருவன் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒற்றுமைய வாழ்ந்து வாரா வரும் தேவியுமா தேவியோமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரா ஆண்டு வாரா வரும் தேவியுமா தேவியோமா குணமுடனே ஆண்டு வாரா ஆண்டு வாரா நல்ல நாரும் போலே நாரும் போலே பொருத்தமுடன் ஆண்டு வாரா பூடல்லே நாரும் போலே நாரும் போலே பொருத்தமுட ஆண்டு வாரா அதாவது அந்த நாகலோக பட்டணம்னு சொன்னா அப்படி என்று சொன்னா வசிக்க கூடியது எல்லாமே நாகங்கள். ஆமா அந்த நாகங்களுக்கெல்லாம் தலைவன் தலைவியாக ஆண்டு வராங்க. அந்த வசிக்கக்கூடிய நாகங்களுக்கெல்லாம் தலைவன் தலைவின்னு சொன்னா ஆமா நாகராஜ மன்னவன் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியாள். ஒரு ஊர்ல தான் நாட்டாம இருக்கும், பொருளாளர் இருப்பாங்க, பொக்கிஷா இருப்பாங்க. ஆமா அது மாதிரி அவங்க இருக்காங்க. அங்க தலைவன் தலைவியா இருக்காங்க. ஆமா. அப்ப நாகராஜ மன்னவரும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளோ பெண்கொடியானவளும் மன்னவரும் தேவியுமாக. ஆமா இந்த மைக்கும் ஸ்டாண்டு எப்படி இருக்கு? ஆஹா மைக் இருந்தாலும் போதுமா? போதாத. அத பிடிக்க ஸ்டாண்ட் வேணும்பா. அப்பதான் பாட முடியும். அவள பொருத்தமா இருக்காங்க நாகராஜரும் நாகக்கண்ணியும். ஓஹோ ஆமா பூவும் மனமும் போல பூவும் மனமும் போல சந்தனமும் குங்குமம் போல குங்குமமும் போல அப்படி இருக்கணும்ல. அதுல வாழ்க்கை. ஆமா அந்த நாகராஜ மன்னவர் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில ஆமா சாமி ஏகபோகமான சொத்து சோங்கள் எல்லாம் இருக்கு. ஏகப்பட்ட சொத்து சோமெல்லாம் இருக்கு. ஆனா தீராத ஒரு கவலைன்னு சொன்னா அது என்ன கவலை தெரியுமா? என்னம்மா கவலை? அங்கே சொத்து இருந்தோ சுகமீருந்தோ சொத்தையாள பிள்ளை இல்லை மண்ணிருந்தோ மனையிருந்தோ மனையிருந்தோ மண்ணிருந்தோ மனையிருந்தோ ஒரு மதலை செல்வம் இல்லை ஐயா இல்லை ஐயா மண்ணிருந்தோ மனையிருந்தோ அங்கே மனையிருந்தோ மதலை சொல்வோம் மதியில்லை பார்த்தால் நாகராஜருக்கும் நாகக்கண்ணிக்கும் சொத்து இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து என்ன செய்ய என்ன பண்ண? அந்த சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆளவில்லை இல்ல பிள்ளை என்பது நமக்கு இல்லை. மண் இருந்து மனை இருந்து ஒரு மதலை செல்வம் இல்லையே என்று சொல்லி அப்படி என்று சொல்லி பிள்ளை இல்ல கவலை பெருங்கவலையா இருக்கு ஐயா. அம்மா அப்ப நாகராஜருக்கும் நாகக்கண்ணிக்கும் ஒரே ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி அப்படி என்று சொல்லி நாகக்கண்ணி பெண்ணானவள் தன் கணவனை இழைத்து என்ன சொல்கிறா தெரியுமா? என்னம்மா சொல்லுகிறா? என் கணவா ராஜமன்னா என் கணவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணனாரா 30 வயதாச்சு பிள்ளை இல்லை 40 வயதாச்சு நாடாளவில்லை 50 வயதாச்சு 50 வயதாச்சு எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை 50 வயதாச்சு 50 வயதாச்சு
சொல்லுகிறா. ஆமா. என் கணவா ராஜமன்னா நீங்க எனக்கு வாய்த்த பிராணநாதா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, 30 வயதாச்சு மன்னா எனக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே. ஏ மன்னா நாகண்ணி சொல்லுதா, எதிர்த்து வீட்டு காரிய வரேன் 7 பிள்ளைக்கு தாயா இருக்கா. ஆமா. பக்கத்து வீட்டு பத்மா 10 பிள்ளை வச்சிருக்கா. என் வயித்துல ஒரு புழு இல்ல ஒரு பூச்சி இல்லையே. எதிர்த்து வீட்டு யாகமரம் பாரு, சரி 21 அடுத்தக்குள்ளே மாசமா இருக்கா. ஓ 21 வச்சிருக்காளா. பிள்ளை பத்தல வந்து பொறாமப்படக்கூடாதியா, பொறாமப்படக்கூடாது, பெருமூச்சு விடுதல்ல. பெத்ததெல்லாம் பிள்ளையாவாது, சேத்ததெல்லாம் சொத்தாகாது. அப்ப நாகக்கண்ணி அழுது புலம்புறா. ஐயா சாலையில ஒரு மரமா அது சாதிக்க காய்க்கும் மரம். ஐயோ பாவி தெய்வமே, சாதிக்க காயாம இந்த ஜனத்துல இந்த ஆழ்வனம் அண்ணா. ஆமா சுவாமி, அந்த சாதிக்க காய்ப்பதப்போ இந்த ஜனத்தாரோடு சேர்வதப்போ மன்னா. அதான் சொல்லுவாங்க ஐயா, ஒரு மரமா இருந்தாலும் செடியா இருக்கட்டுமே, பூக்கும் காலத்துல பூக்கணும், காய்க்கும் காலத்துல காய்க்கணும், கனியக்கூடிய நேரத்துல கனியணும். ஆமா இல்லன்னு வச்சுக்கோங்க, சரி அந்த மரத்தை செங்கமாளுக்கு வெட்டுங்க, வெட்டிடுவாங்க, வீணா நிக்கி அந்த மரம். ஆமா, நான் பூக்கும் காலத்துல பூ மாறி போனேனே மன்னா. ஐயோ தெய்வமே, எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை என்று சொல்லி, அப்படி என்று சொல்லி நாகக்கண்ணி மன வருத்தத்துல சொல்லுகிறா. மன உருகி அப்படி சொல்லுதா. மன்னா நாகராஜ மன்னா, சுவாமி எனக்கு தானே பிள்ளை இல்ல, நீங்க 2ஆம் தடவை ஒரு கல்யாணம் முடிச்சா என்ன? அந்த காலத்துல ஒரு மனைவி சொல்லுவாளாம், என் வயித்துல பிள்ளை இல்லைன்னா 2ஆம் தரம் கல்யாணம் முடிச்சிங்கன்னு சொன்னா அவ வயித்துல பிள்ளை பிறந்து என்ன அம்மானு தானே கூப்பிடும். அம்மாங்கிற பட்டம் தீர்ந்தா போதும்னு சொல்லி 2ஆம் தரம் கல்யாணத்துக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கா. மனசார கொடுத்திருக்கா. பெர்மிஷன் கொடுத்தால் அந்த மனுஷன் என்ன சொல்லுவாரு, என்ன உன்னை பார்த்த கண்ணுக்கு வேற பொண்ணை பார்க்க பிடிக்கலாமா, பிள்ளை முத கரைச்ச புளியே காரம் இல்ல, நம்ம கரைச்சி நீ போறேன் என்ன செய்ய. அப்ப நாகக்கண்ணி 2ஆம் தரம் ஒரு கல்யாணம் முடிங்கன்னு சொன்ன பொழுது அதை கேட்ட நாகராஜன் என்ன சொல்லுறாரு பாருங்க. என்னம்மா ஏடி பெண்ணே நாகக்கண்ணி, நாகக்கண்ணி என்னோட வார்த்தை கேளு, அள்ளி பணம் கொடுத்திட்டாளோ அழகை போல கிடையாதம்மா, நான் கோடி பணம் கொடுத்திட்டாளோ பணத்தை போல கிடையாதம்மா, கோடி பெண்ணை கொடுத்திட்டாளோ குழந்தை போல கிடையாதம்மா. ஏன் நாகக்கண்ணி உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்காட்டி, அறிவு கிரிவு இருக்கு, நான் அள்ளி பண்ண கொடுத்தாலும் உன் அழகுக்கு ஈடாகுமா 2ஆம் தரம் வரவளுக்கு. ஆந்த குணமும் உன் கூவ புத்திக்கும். ஆந்த குணமையா, ஆழ்ந்த குணம், ஆழ்ந்த குணம், கூர்மையான புத்தி, கூர்மையுள்ள புத்தி. ஆமா, உன்னை பார்த்த கண்ணுக்கு வேற பொண்ணை பார்க்க பிடிக்கலாமா. தண்ணின்னு கேட்டா நிஜ தண்ணி கொண்டு குடிப்பிய. ஏ நாகக்கண்ணி 2ஆம் தரம் கல்யாணம் வேண்டாம். நம்ம பீரோல என்ன இருக்கு பாரு. அம்மா உள்ள இருக்கு, அரமனையில பண வசதி நிறைய இருக்கு ஐயா, கொஞ்சம் இருக்கு, பணம் யாக போட்ட பணம் இருக்கு, சேர்ந்துகிட்டு இருக்கு, ஆனா பிள்ளை தானே இல்ல. அப்ப பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளர்ப்போம் என்று சொன்ன பொழுது, அப்படி என்று சொன்ன பொழுது அதை கேட்ட நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறா, என்னம்மா சொல்லுகிறா, காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி அந்த கடை தெருவில் விட்டோமானா, அந்த கடை தெரு ஒளிரேடுமா, அந்த கடை தெரு ஒளிரேடுமா, என்னை கண்டசனோ மதிப்பார்களா, நம்மளை கண்டசனோ ஒப்பிடுமா. பார்த்தா மன்னா நம்ம பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி இந்த பந்தல்ல கொண்டு விடட்டுமே, பந்தலும் தான் நிறைந்திடுமா, என்ன பார்த்த சனம் மதிப்பார்களா சுவாமி. என் வயித்துல என்னைக்கு பிள்ளை பிறக்கோ அதை நான் நல்ல முறையில வளர்த்துக்கிறேன். இல்லையா பணம் கொடுத்த ஒரு பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம். பட்டம் தவறுது, என்ன தவறுது, வயசாகிட்டு இருக்கு, வயசாகிட்டே போகுது, எப்பதான் பிறக்கையோ தெரியல. உங்களை நம்பி ஒரு இது பிரயோஜனமும் இல்ல அப்படின்னுட்டா. ஏன் நாகக்கண்ணி பிள்ளை இல்லன்னு தொணங்காதம்மா, திக்கற்றவனுக்கு அந்த தெய்வம் தான் துணை. ஆண்டவன் அருள் இருந்தா ஆம்பளை பிள்ளை கிடைக்கும், பெருமாளுடைய கிருபை இருந்தால் பொட்ட பிள்ளை கிடைக்கும். அஞ்சாத கவலைப்படாத, ஆண்டவனை எண்ணி ஒரே ஒரு தவம் இருந்து பார்ப்போம், அப்படியாவது உனக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி, அப்படி என்று சொல்லி நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கண்ணி பெண்குடியானவளும் ஒரே ஒரு குழந்தைக்காக, ஒரே சிசுவுக்காக, ஆமா ஆண்டவனை எண்ணி அள்ளும் பகலும் 60 நாளிகை ஊன் உறக்கத்தை மறந்து
அதாவது அண்ணா ஆகாரம் கிடையாது இல்ல, அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே புசித்து புசித்து 12 வருட காலம் பாரதவம் செய்து வருகிறார். 1 வருடம் 2 வருடம் இல்ல, வருடம் 12. ஒரு பிள்ளைக்காக ஐயா. ஆமா, அவர்கள் அப்படி அங்கு தவம் இருக்க ஆதி வெள்ளி கைலாசத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அப்ப பார்வதி அம்மா கேட்கா, ஆண்டவா பகவானே, தினந்தோறும் உலகத்துக்கு படி இழக்க போறேன்னு சொல்லிருங்கல்ல, போயிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நானும் உங்களோட வாரேன்னு கேட்க. பார்வதி, நான் பூலோகத்துல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருப்பேன். பகவான் படைப்பு பல விதம். ஆமா, நீ என்னுடன் வந்தேன்னா சும்மா இருப்பியா? சும்மா இருக்க மாட்டேன். இவன் ஏன் குருடா இருக்கான், இவன் ஏன் செவிடா இருக்கான்னு கேட்பேன். அதனால நீ கைலாசத்துல இருன்னு சொல்லுகிறாரு. ஆனா பார்வதி அம்மா பிடிவாதம் பிடிக்க ஐயா, வருவேங்கிற. ஆமா என்று சொன்ன பொழுது பகவானும் பார்வதியும் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே வருகிறார்கள்? கைலாசம் தான் கடந்து கருணை செங்கலி பாலம் விட்டு, நெய் பாலம் பாலம் நேருக்கெல்லாம் சுனையா, இருட்டு நாட்டு கடலும் விட்டு ஏக போக பட்டணமா, பூசராச நாடு விட்டு புகழ் பெரிய பட்டணமா, அப்போ படியலக்க வேணும் என்று படியலக்க வேணும் என்று பவுசுடனே ஏறி வாரா, படியலக்க வேணும் என்று படியலக்க வேணும் என்று பகவானும் பயணமானா. பகவானும் பார்வதியும் படி இழக்க வேண்டும் என்று சொல்லி அப்படின்னு நாகலோக பட்டண வழியாக வராங்க. பார்வதி அம்மா என்ன செய்கிறா? என்ன பண்றா? ஆண்டவா ரதத்தை நிறுத்துங்கள். என்ன சுவாமி? அங்க 2 பாம்பு தவம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, நாகம். எதுக்காக தவம் இருக்குன்னு கேட்கா. ஏன் சுவாமி? அப்ப பகவான் சொல்லுகிறாரு, என்ன பார்வதி, இந்த நாகலோகத்தை ஆட்சி செய்யும் நாகராஜரும் நாகக்கண்ணியும் தான் அது. அவங்கதான் அதிகாரி. ஒரு பிள்ளைக்காக தான் தவம் இருந்து ஒரு பிள்ளைக்காக. ஆமா, அப்ப பிள்ளை வரந்தான கொடுத்தா என்னன்னு பார்வதி அம்மா சொல்லுகிறா. பார்வதி அம்மா சொல்றா, ஏ பார்வதி, பிள்ளை வரணும்னு சொன்னா எடுத்த உடனே கொடுக்க முடியுமாம்மா? கத்திரிக்காய் வளைக்கையாமா? முடியாதுல்ல. அப்ப ஏட்டின் பிரகாரம் படி பார்க்கணும். அவெல்லாம் காரியம் கணக்கு இருக்கு. ஆமா, சரி என்று சொல்லி சித்திரபுத்திரனை வரவழைத்து நாகராஜனுக்கு பிள்ளை வர இருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்குறான். பிறக்குமா பிறக்காதா, இருக்குமா இல்லையா? அப்ப அவனுடைய ஏட்ல என்ன இருக்கு? அவனுக்கு 7 தலைமுறைக்கும் ஏந்தும் பிள்ளை, 7 தலைமுறைக்கும் எந்த பிள்ளையது கிடையாது. அப்போ நாகராஜனுக்கு பிள்ளை வரம் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஏட்டு எடுத்து பாக்காங்க. யாரு? சித்திரபுத்திரன் ஐனாரு பாக்காரு. அவருக்கு தான் தெரியும். எல்லாரோட கணக்கும் அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப நாகராஜனுக்கு பிள்ளை வரம் இருக்கா இல்லையான்னு பார்க்கும் பொழுது ஏட்ல என்ன இருக்கு? நாகராஜ மன்னனுக்கு 7 தலைமுறைக்கு ஏந்தும் பிள்ளை கிடையாது. பிள்ளை என்பது சரித்திரமே இல்ல, கிடையாது. ஆமா, சரி அவனை விடுங்க. நாகக்கண்ணி என்ன போல ஒரு பெண் தானே. அப்படி நாகராஜா என்னதான் தப்பு பண்ணாரு பிள்ளை இல்லைன்னு சொல்லுவீங்க? அவன் போன ஜென்மத்துல என்ன வேடவனாய் பிறந்தான். வேடவன் சொன்ன அந்த நாயை பத்துக்கிட்டு வேட்டைக்கு போவாங்க தெரியுமா? அப்படி வேடவனாய் பிறந்து அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, புள்ளி மானு வேட்டையாடி சுட்டு சாப்பிட்டு இருக்கான். இப்படி அணில் பிள்ளைகள் எல்லாம் சுட்டு தின்ற காரணத்தால இப்பிறப்பில் பிள்ளை இல்ல. கருவேப்பிலுக்கு அப்படி வெண்ணி வச்சு ஊத்திருக்கான். ஓ, கருவேப்பிலுக்கு அது பிள்ளை தானே, ஊத்தலாமா? ஊத்தக்கூடாது இல்ல, பிள்ளையா கொண்டிருக்கான். சரி நாகராஜனை விடுங்க, நாகக்கண்ணி ஏட்டு எடுத்து பார்ப்போம் என்று நாகக்கண்ணி ஏட்டு எடுத்து பார்க்கும் பொழுது அவ ஏட்டுல என்ன இருக்கு? நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் 7 தலைமுறைக்கும் ஏந்தும் பிள்ளை கிடையாது. சுவாமி என்ன காரணம் பிள்ளை என்பது இல்லை? இந்த நாகக்கண்ணிக்கு ஏன் பிள்ளை இல்ல தெரியுமா? ஏன் சுவாமி? இவ போன காலத்துல மருத்துவ பெண்ணா பிறந்தா. ஓ, மருத்துவச்சியா பிறந்திருக்கா. நம்ம இந்த காலத்துல டாக்டர்னு சொல்லுதோம். அதத்தான் அந்த காலத்துல தெருவுக்கு 2 மருத்துவ பெண் இருப்பாங்களா? கைப்பிடிச்சோன்னா சொன்ன மாதிரி இருக்குமா? ஆமா, நீ மாசமா இருக்க, இந்த நேரத்துல உனக்கு பிள்ளை பிறக்கணும்னு சொன்னா தப்பாம பிறக்கும். நீ வலது கையை ஊனியச்சுனா உனக்கு ஆம்பளை பிள்ளை, சரி இடது கையை ஊனியச்சுனா பொட்ட பிள்ளை, ரெண்டே ஊனனானா ரெட்ட பிள்ளை, ஒரு ரெட்ட பிள்ளை. ஆமா, அப்படி சொல்லக்கூடிய யாரு? மருத்துவ குல பெண். அந்த அம்மா இருப்பாங்க. அந்த மருத்துவ குல பெண்ணா பிறந்தா நாகக்கண்ணி. ஒரு தலைவலிக்கு மருந்து கொடுக்கலாம், ஒரு வயிற்று வலிக்கு மருந்து கொடுக்கலாம். ஆனா கர்ப்பமா இருக்கவள கருவை கழிச்சிருக்கா சண்டால். கரு கழிக்கலாமா? கருவை கழிக்கலாமா? கருவின் தோஷம் விடுமா? விடாதில்ல. ஆமா, 7-8 பிள்ளைகளை திட்டமிட்டு கரு கழித்தா. கரு கழித்த காரணத்தால் இவளுக்கு கை குழந்தை கிடையாது, பிள்ளை என்பது இல்லை. இவங்க 2 பேரும்
செஞ்ச பாவத்தால தான் பிள்ளை இல்ல. அதுக்கு தான் பிள்ளை இல்ல. ஆனா பார்வதி அம்மாளுக்கு மனசே கேட்கல. ஆண்டவா போன ஜென்மத்துல தானே பாவம் செஞ்சாங்க. ஆமா. இப்பிறப்பில் நீங்கள் பிள்ளை வரம் கொடுத்தே ஆகணும். இன்னும் 7 ஜென்மம் இருக்கு. 7 ஜென்மத்துக்கு கொடுக்க முடியாது பார்வதி. கொடுக்க முடியாதா? ஆமா. நீங்க இப்ப கொடுக்கலன்னு சொன்னா நிச்சயமா நான் கொடுப்பேன். ஆமா. அப்ப பார்த்தா பார்வதி சரி இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நான் தான் பிள்ளை வரம் கொடுக்க போறேன். கொடுக்க போறேன் என்று பார்வதி அம்மாளுடைய 1008 சொரூபத்துல அரை சொரூபத்தை எடுத்துக்கொண்டு அமிர்த கலசத்துல பிடித்தடைத்து அப்பா நாகராஜா இத உன் மனைவி நாகக்கண்ணி கையில கொடுத்தன்னு சொன்னா அவ கையில கொடு. ஆமா. நீ வந்து அடகாக்காத. பொன் தானே அழகாக்கணும். ஆமா. உன் மனைவி 40 நாள் அழகாக்கணும். 41 நாளில உனக்கு 8 பிள்ளை தாரேனப்பா. உனக்கு 8 பிள்ளை தரப்பா. ஒரு பிள்ளைக்காக தானே தவம் இருந்தா. ஆமா சுவாமி. ஆண்டவனுடைய கிருபையால 8 பிள்ளை பிறக்க போகுது. ஆமா. அப்ப நாகராஜன் 8 கலசத்தை நாகக்கண்ணி கையில் கொடுக்க நாகக்கண்ணி பெண்ணானவள் 40 நாள் அடைகாத்தா. விடிஞ்சா 41 நாள் பிறக்க போத. ஆமா நாளைக்கு தான் பிறக்க போத. எந்த ஒரு பலனும் இல்ல அப்படின்னு நாகக்கண்ணி மனதில தான் எண்ணுகிறா. ஆனா ஆண்டவன் சிவபெருமான் வலதுகை பெருவிரலை எடுத்து நாகக்கண்ணி வால் பகுதியில தொட்டார். தவத்தை விட்டு வெளி நடந்து நாகக்கண்ணி பெண்ணானவள் 41 நாளையில் அவன் நல்ல செவகளமையில கோல வெளியழகி குங்குமுக பொட்டழகி சாம்பிராணி வாசக்காரி சேலை கட்டும் இடையழகி செந்தூர பொட்டழகி மஞ்ச முகத்தழகி மாயந்தங்கை உலகம்மா. மாயந்தங்கை உலகம்மா. அட்டகாளி 8 பேரும் ஆதாளி போட்டு எப்படி வந்து பிறக்கிறா தெரியுமா? உலகம்மா எப்படி பிறக்க போற? 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில செவ்வாய்க்கிழமையிலே நல்ல கலசத்திலே யாரெல்லாம் பிறக்க போற? முதலாவது கலசத்திலே உலகம்மா தான் பிறந்த. இரண்டாவது கலசத்திலே ஈஸ்வரியே தான் பிறந்த. மூன்றாவது கலசத்திலே கூடாதி தான் பிறந்த. நாலாவது கலசத்திலே நாகம்மா தான் பிறந்த. ஐந்தாவது கலசத்திலே அழகு நாச்சி தான் பிறந்த. ஆறாவது கலசத்திலே பத்திரகாளி தான் பிறந்த. ஏழாவது கலசத்திலே சந்தனமாரி தான் பிறந்த. எட்டாவது கலசத்திலே அட்டகாளி தான் பிறந்த. எட்டாவது கலசத்திலே மேல இழந்த குலைமான நகரத்துல இந்த ஆயாகப்பட்ட உலகம்மா குடிகொண்டிருக்கிறாள். பேசும் தெய்வமா கல் மண்டபத்தில் பாத்தியா? அம்மா பச்சை பிள்ளையா இருக்கா. பேசும் தெய்வமா குடிகொண்டிருக்க ஐயா. மணி மண்டபத்தை பாரு. அப்படிலாம் எவ்வளவு அழகா சிங்காரமா இருக்குல்ல. இருக்காள. எங்க இருந்து வந்தா? எங்க இருந்து வர்றா? எங்க இருந்து எங்க வந்தா தெரியுமா? எப்படி வருகிறா? நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமழை பொழியும் நாடு தென்றல் வீசும் நாடு மானிருந்து விளையாடோ மயில் தொகை விரித்தாடோ மானிருந்து விளையாடோ மயில் தொகை விரித்தாடோ. கனி சொரியும் இஞ்சி விஞ்சி விளையும் நாடு இருவாச்சிப்பூ மலரும் நாடு ஆணை கட்டி போரடிக்கும் அந்த ஆயர்வாடி வம்சத்திலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வாரா? ஆயர்வாடி வம்சத்திலே அங்கே யாரெல்லாம் அதாவது அப்பேற்பட்ட நாடுன்னு
சொன்னா தேன் ரசம் கனி சொரியும் இஞ்சி பிஞ்சி விளையக்கூடிய நாடு. அப்பேற்பட்ட நாடு எந்த நாடு? அந்த நாடு எந்த நாடு? அதுதான் ஆயர்பாடி வம்சம். ஓஹோ, ஆயர்பாடி பட்டணம். ஆயர்பாடி வம்சத்துல உதித்தவர் யாருன்னு சொன்னா யாரு தாங்க? பசுக்கார கோனார், பெரிய காரியங்கோனார், சின்ன காரியங்கோனார். ஓஹோ, ஆமா. இந்த மூவேர்களும் யாரு? யாரு? ஆயர்பாடி வம்சத்துல உதித்தவர்கள், ஆயர் குலத்திலே உதித்தவர்கள். ஆமா. சரி, அவர்களுக்கு தொழில் என்ன தொழில்? என்ன தொழில்? சொந்த தொழில்னு சொன்னா ஆடு மாடு மேய்ப்பது. அங்கதான் கேட்கவா செய்யணும்? கேட்கவே வேண்டாம்யா. ஆமா, அதுதான் சொந்த தொழில். அவன் குல தொழிலே அதானே. குல தொழிலே அதுதானையா. ஆமா. அப்போ மூவேர்களும் ஆடு மாடு மேய்ப்பது தான் அவர்களுக்கு தொழில். ஆமா. அந்த காலத்துல ஆடு மேய்க்கணும்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துல போய் கெடை போடுவாங்க. இங்க வசதி இல்லைன்னா அப்படித்தான் போக முடியும். ஆமா. கெடை போடுறதுன்னா என்ன? என்ன? ஒவ்வொரு ஊரா சென்று ஆட்டு கெடை போடுவாங்க ஐயா. ஆமா. அதுல கிடைக்க உரம் வந்து ஊர்க்காரங்களுக்கு, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் நம்ம ஆட்டு கடை போட போறோம்ல, சாப்பாடு எல்லாம் அவங்க பொறுப்பு. நடுக்காட்டுல. ஆமா, அதுதான் ஆட்டு கடைன்னு சொல்லுவாங்க. நடுக்காட்டுல சோறு யாரும் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? அது கிடைக்குமா? கிடைக்காது இல்ல. ஒரு பேரு நடுக்காட்டு தியாகின்னு ஒரு பேரு. நடுக்காட்டு தியாகின்னு சொல்லி ஒரு பெயர். ஆமா. அப்போ பசுக்கார கோனார், சின்ன காரியங்கோனார், பெரிய காரியங்கோனார் ஆட்டு கிடை போட வேண்டும் என்று சொல்லி, அப்படி என்று சொல்லி எங்கே வரார் தெரியுமா? எங்கே வருகிறார்? அப்போ அங்கிருந்து பயணமாகி எங்கே எங்கே வரா மூவேர்களும் ஒன்று ஓடி சியாமல் ஏறி வரா. அந்த பாவநாசம் வந்தல்லவோ, பாவநாசம் வந்தல்லவோ, அன்புடனே ஏதும் செய்வார். பாவநாசம் வந்தல்லவோ, பாவநாசம் வந்தல்லவோ, அன்புடனே ஏதும் செய்வார். அப்போ பார்த்தார், ஆட்டுக்கிடை போட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆயர்பாடி வம்சத்துல உதித்த 3 பேர்களும் எங்க வராங்க? பாவநாசத்துக்கு போறாங்க ஐயா. பாவநாசம் வர்றாங்க. ஆமா. அந்த பாவநாசத்திலே சென்று ஆட்டுக்கிடை எல்லாம் போட்டு அப்படி மூவேர்களும் ஒன்று கூடி ஒரு பளிங்கு மரம் நிக்கி. ஆமா. அந்த பளிங்கு மரத்துல சொன்னா பளிங்கு காய் காய்க்கும்யா. பளிங்கு காய் தான் காய்க்கும். ஆமா. அத பெரியவள் யாருக்குமே தெரியாம அப்படி பிடிங்கி பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. யாரு? யார்ல 3 பேரும்? பசுக்கார கோனார், பெரிய காரியங்கோனார், சின்ன காரியங்கோனார் என்ற அந்த பளிங்கு மரத்துல ஏறி பளிங்கி காய்களை பறித்து பெரியவளுக்கு தெரியாம அந்த ஆட்டுக்கடை போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த இடத்துல அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து இருக்கும் பொழுது அந்த பாவநாசத்துல யாரு இருக்கா? அந்த உலகை ஆளும், உலகம் ஆளும், உலகம் ஆளும் அந்த பாவநாசம் அந்த நதியிலே அம்மையே உலகம் ஆடும். உலகம்மா என்ன செய்தா? அந்த பாவநாசத்துல தான் இருக்க ஐயா. யாரு? உலகையாளு உலகம்மா. ஆமா. அந்த பாவநாசம் அந்த நதியிலே பவுசுடனே தோன்றியல்லோ என்ன எது செய்து வாரா ஈஸ்வரியே உலகம்மா செய்து வாரா. அந்த மூவேர்களும் பளிங்கிக்காய்களை பறித்து அப்படியே அந்த ஆட்டுக்கடை போட்டக்கூடிய இடத்துல இருக்காங்க. அந்த பாவநாசத்துல தான் யார் இருக்கா? உலகையாளு உலகம்மா அங்கதான் தோன்றுதா. பாவநாசம் உலகம்மா. ஆமா. அப்படியே உலகம்மா தோன்றி யாருக்கு? மூவேருக்கும் தெரியாம அவங்களை பின்தொடர்ந்து வாரா. பசுக்கார கோனார், பெரிய காரியங்கோனார், சின்ன காரியங்கோனார். அவங்க மூவேர்களும் ஆட்டுக்கடை போடணும்னு சொல்லி ஒவ்வொரு இடமா வாராங்க ஐயா. அதுக்கு பின்னாடியே உலகம்மாளு வாரா வந்துகிட்டு இருக்கா. அவ எந்த பாதை கூடி வருகிறார்கள் தெரியுமா? எப்படி வருகிறார்? அந்த பாவநாசம் தான் கடந்து பவுசுடனே ஏகி வரா. பாவநாசம் தான் கடந்து பவுசுடனே ஏகி வரா. பாவநாசம் தான் கடந்து பொட்டல் நல்ல பாதையாக கடையும் நல்ல தான் கடந்து தென்காசி பாதை ஓடி அவ குச்சாலம் வந்தல்லவோ, குச்சாலம்
ஆட்டுக்கடை போட்டாங்க. அங்கிருந்து பயணமாக எங்க வராங்க? பொட்டல் பாதையாக. பொட்டல் கடந்து அப்படியே கடையம் தான் கடந்து அப்போ பொட்டல் பாதையாக கடையம் தான் கடந்து தென்காசி பாதையாக குச்சாலத்துக்கு வந்தாங்க. ஆமா, அங்க குச்சாலம் வந்து அங்கேயும் ஒரு ஆட்டுக்கடை போட்டாங்க ஐயா. அங்க ஆட்டுக்கடை போடும் போது அந்த குச்சாலம் தன்னதில ஐயா தற்பையில பிறந்த பிள்ளை சீதையவ வளர்த்தமாக கருகி நல்ல உருகியவ ஆனழகே கருப்பசாமி கவலில கெட்டிக்காரே கட்டழகே கருப்பசாமி குச்சாலம் தன்னதுல வந்து அப்படியே அந்த பசுக்காரங்கோனார், சின்ன காரியங்கோனார், பெரிய காரியங்கோனார் மூபேர்களும் ஆட்டுக்கடை போடணும்னு சொல்லி அந்த குச்சாலத்துல வாராங்க. பின்னாலே யார் வாரா? உலகம்மா வாரா. பாவனசத்துல இருந்து அப்படியே பின்னாலே பின்தொடர்ந்து வாரா. ஆனா அவங்க 3 பேருக்கும் தெரியுமா? தெரியாதியா. யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா. அப்ப மூவேர்கள் வந்து அந்த குச்சாலம் தன்னதிலே அங்கே ஒரு ஆட்டுக்கடை போட்டாங்க. அங்க யார் இருக்கா? 18ஆம் படி சொந்தக்காரன் ஐயனுக்கு காவலா இருக்காருல்ல. யாரு? ஐயனுக்கு மையனாக உள்ள தெய்வத்துக்கு காவலா இருக்கானே. 18ஆம் படி கருப்பேன், முறுக்கு மீச முண்ட கண்ணுக்கு ஏத்த கொண்டக்கட்டு ஒரு அழகு, கொண்டக்காரன் மீச ஒரு அழகு. யாருக்கு? அது கருப்பனுக்கு கண்ணை பாத்தியோ? அப்படி இருக்கும்ல. ஆமா. அந்த குச்சாலம் தன்னதிலே 18ஆம் படி கருப்பசாமி வராரு. நீ உனக்கு இளதூள் போடுறனே அந்த கருப்பம் இல்ல. அவர் இல்லையா? அவன் டெய்லி வந்துட்டு போய் இளதூள் போடுறதே டெய்லி வந்துருவான். அவர் எப்போ வருவாரு? இப்போ வந்து டயத்துக்கு தான் வருவாரு. அப்போ குச்சாலம் தன்னதிலே 18ஆம் படி கருப்பசாமி தோன்றி உலகம்மாளுக்கு பின்ன கருப்பனும் சேர்ந்து வராரு. ஆமா. குச்சாலத்துல வந்து அங்க ஒரு ஆட்டுக்கடை போட்டாங்க. அங்கிருந்து பயணமாகி எங்கே போகணும் என்று சொல்லி அந்த 3 கோணார்களும் ஒன்று கூடி எங்க வருகிறார்கள் தெரியுமா? அந்த குற்றாலம் தான் கடந்து குணமுடனே சாலை வழி ரோட்டு பாறை சந்தோஷமாயே ஆட்டுக்கீடை போட வேண்டும். மூவர்களும் ஒன்று கூடி ஒத்தையடி பாதையாக ஒன்று கூடி வாராரே சாலை வழி ரோட்டு பாதை சந்தோஷமா ஏகி வாரார் ரோட்டு பாதை சந்தோஷமா ஏகி அப்போ பார்த்தார்கள். 3 கோணார்களும் ஒன்றாக கூடி அப்படியே அந்த குச்சாலம் தான் கடந்து 3 பேரும் வராங்க. பின்னாடி யார் வரா? உலகம்மா. 18ஆம் படி கருப்பனும் காவலா வராரியா. ஆமா. காவலில் கெட்டிக்காரே அவர் தான் கருப்பசாமி. அசல் காத்து வீசாது, கருங்குருவி லாந்தாது, சிட்டு பறக்காது. அவர் காவலில் சிறுகுருவி கூட லாந்தாது. சாமியை பார்த்து நீட்ட கூடாதோ
பார்ப்போம். அப்போ பார்த்தார்கள். குச்சாலம் தான் கடந்து அப்படியே ஒத்தையடி பாதையாக சங்கரங்கோவிலுக்கு வராங்க. ஓஹோ, அங்க வந்தாச்சு. சங்கரங்கோவில்ல யாரு இருக்கா தெரியுமா? யார் இருக்கா? எங்க மாமா இருக்காரு, எங்க சித்தப்பா இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. அத்தமே மச்சான் இருக்கானா? இல்லையா, மச்சானுக்கு வேற ஒரு அவர் கெட்டி கொடுத்தாச்சு. சங்கரங்கோவில்ல யாரு இருக்கா? சங்கரன் நயினாரு. ஓஹோ, சங்கரன் நயினார். நம்ம சங்கடத்தை எல்லாம் தீர்க்கணும்னு சொன்னா அங்கதான் போகணும். ஆமா. அப்போ மூவேர்களும் ஒன்று கூடி சங்கரங்கோவில வந்து என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த சங்கரங்கோவில் தன்னை சங்கர நயினாரையோ கோமதி அம்மாளையோ அடிபணிந்து சரணோ செய்து ஆண்டவனே தஞ்சம் என்று அடிபணிந்து சரணோ செய்தே அங்கிருந்து பயணமாயி பசுக்கார கோணாரோ பெரிய காரியம் கோணாரோ சின்ன காரிய கோணாரோ மூவர்களும் ஒன்று கூடி சியாமல் ஏறி வாரா முடிவேறும் ஒன்று கூடி சங்கரங்கோவில்ல சங்கர நயினாரையும் கோமதி அம்மாளையும் அடிபணிந்து சரணம் செய்து கும்பிட்டு வணங்கிட்டு ஆமா மூவேர்களும் ஒன்று கூடி எங்க வராங்கன்னு சொன்னாங்க. உலகம்மாளும் கருப்பசாமியும் பின்னே வராங்க. அங்கேயும் விடல. ஆமா. அப்ப சங்கரங்கோவில் தான் கடந்து எங்கே வருகிறார் தெரியுமா? சுவாமி எங்கம்மா வருது? சங்கரங்கோவில் தான் கடந்து சந்தோஷமாய் ஏகி வாரார். மூவேர்களும் ஒன்று கூடி முடியாமல் ஏகி வாரார். கருவநல்லூர் வந்தல்லவோ கட்டுடனே ஏது செய்தார். கருவநல்லூர் வந்தல்லவோ கட்டுடனே ஏது செய்தார். சங்கரங்கோயில் கடந்து எங்க வராங்க? எங்க வந்தாச்சு? நம்ம கருவநல்லூருக்கு வந்துட்டாங்க. நம்ம ஊரு. ஆமா, லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கீல்ல? உங்க ஊரு தான். அத்தம்மா அங்க தான் இருக்கா. ஓ, அத்தம்மா இருக்கா. ஆமா. ஆமா. அந்த கருவநல்லூர்ல வந்து அந்த மூன்று கோணார்களும் ஒன்று கூடி எதுக்காக வராங்க? ஒவ்வொரு ஊரா ஆட்டுக்கடை போடணும்னு சொல்லி வராங்க. ஆட்டை காப்பாத்தணுமே, மாட்டை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி அப்படியே ஒத்தையடி பாதையா வராங்க. அந்த கருவநல்லூர்ல வந்து அங்கேயே ஒரு ஆட்டுக்கடை போட்டு ஆட்டை மறைச்சாச்சு, போட்டாச்சு. ஆட்டுக்கடையும் போட்டாச்சு. சரி, நல்ல முறையில இருந்து கருவநல்லூர் தான் கடந்து எங்கே போவோம் என்று சொல்லி அதாவது ஓட்டப்பிடாரத்துக்கு வராங்க. ஆமா, ஓட்டப்பிடாரத்துல வடகிழக்கு பகுதியில ஈசான மூலை இருக்கியா? ஈசான மூலை. அங்க யாரு இருக்காரு? அங்க ஒரு சிவன் கோவில் பூசாரி இருக்காரு. சிவன் கோயில் பூசாரி. அப்ப பூசாரி பார்த்தாரு, ஐயா பசுக்கார கோணார், சின்ன காரியம் கோணார், பெரிய காரியம் கோணார். மூவேர்களும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வராங்க. அப்ப பால் வசதி அதிகமா இருக்கும்ல, பாலுக்கு பஞ்சமே இருக்காது. அப்ப அந்த மூன்று கோணார் கிட்ட கேட்காரு. ஆமா, போடு. யாரு கேட்கா? என்ன? பூசாரி கேட்காரு. அவருக்கு பால் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மூவேர்கிட்டையும் கேட்கும்போது, ஏன்னா அது புரட்டாசி மாதம் பாத்தீங்களா, பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப அபூர்வம். ஏன் இளம் கன்றுக்கே பால் இல்ல, உங்களுக்கு கேட்கோ அப்படின்னு சொல்லி மூவேலும் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஓட்டப்படாரத்துல என்ன இருக்கு? ஒரு சிவலிங்கம் ஒண்ணு இருக்கியா? ஐயா, சிவலிங்கமே இருக்காரு. சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்துல போய் ஒரு மாடானது அப்படி பாலை கறக்கு, அப்படி மடுவை நெருக்கி பாலை கறக்கு அப்படின்னு சொன்னா அது அதிசயம் தானே? விடுமா? ஆமா. அப்படி சிவலிங்கத்துல போய் பாலை கறந்த உடனே பார்த்தாரு பசுக்கார கோணாரு. என்னடா இது ஆச்சரியம், மாயமா இருக்கு. புரட்டாசி மாதம் பாலே இல்லன்னு சொன்னோமே, சிவலிங்கத்துல போய் இப்படி பாலை கறக்க, சிவலிங்கத்துல போய் பாலை கறந்துட்டு இருக்க. இந்த மாடு இவ்வளவு காலமா இவ்வளவு வருஷமா இப்படி கிடையாது. இன்னைக்கு தானே இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. பசு என்ன பசு தெரியுமா? இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இது செய்யுது. முண்டக்கண்ணா மயில பசு.
மயில பசு எதனால அதிசயம் நடக்கு? என்ன அதிசயம்? ஊர் ஊரா உலகம்மா பின்னாடியே வந்தா அங்கெல்லாம் பசுக்கார கோணாருக்கு கண்ணுக்கே தெரியல. ஏன்னா தெய்வமா மாயமா இருந்து வரைஞ்சால. ஆனா அந்த சிவலிங்கத்து மேல எப்ப பாலை கறந்ததோ அப்பந்தான் உலகம்மா பசுக்கார கோணார் முன்னாடி நின்று தோன்றுதா. எம்மா எப்படி ஊழச்சத்தம் போட்டு வருவாயா? இப்படி இல்ல, அங்கார கோலத்துல ஊழச்சத்தம் அடி போடணும் இல்ல. அப்ப பார்த்தாரு பசுக்கார கோணாரு யாரா இருக்கும். அப்ப இந்த அம்மாளோட மகிமையால தான் பால் போய் அந்த சிவலிங்கத்து மேல கறந்திருக்கு. அப்படி என்று சொல்லி பசுக்கார கோணார் 3 கோணார்களும் ஒன்று கூடி அப்போ மூபர்கள் ஒன்று கூடி தாயான உலக மாலை அடிபணிந்து வணங்கி நின்று பூஜையது செய்ய வென்று பூஜையது புகழுடனே ஏது செய்தார் பூஜையது செய்ய வென்று செய்ய வென்று புகழுடனே செய்ய வென்று அப்போ பார்த்தாரு பசுக்காரங்கோனார். என்ன இது அதிசயம்? மாயமா இருக்கு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாத ரட்சகி மலக்காட்டு பூசக்காரி. ஆமா 1000 கண்ணோடையா என் தாயே உலகம்மா அப்படி உலகம்மா அந்த இடத்துல தோன்றி நின்ற உடனே பார்த்தார் பசுக்காரன் கோனார். ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி உலகம்மாளுக்கு ஒரு பூஜை நடத்தி வந்தார். ஒரு பூஜை வச்சாரு. எங்க வச்சு? அதிசயில வச்சு. ஆட்டுக்கடை நடந்த இடத்துல இப்படி ஒரு அதிசயம் நடக்கு பாத்தீங்களா? அப்ப உலகம்மாளுக்கு அங்க ஒரு பூஜை நடத்தி அங்கிருந்து பயணமாகி எங்கே போவோம் என்று சொல்லி அப்படி என்று சொல்லி அந்த மேற்கு நல்ல முகமாக மேன்மையோடு கூடையில வச்சு கொண்டு வராங்க. உலகம்மாளை பிடி மண்ணா பிடிச்சு வச்சு பிரம்ம கூடையில பெரம்பு கூடையில வச்சு அங்கிருந்து பயணமாகி மேற்கு முகமாக வந்து சாவிக்குளம் கிராமம் வழியாக மலைக்கோவில் பாதையா வராங்க. எங்க சிவளப்பேரி. அந்த சிவளப்பேரி தன்னதில தீர்த்தமாடி கைலாசபுரம் பிராஞ்சேரியில் பூஜை நடத்தி அங்கு ஒரு நிலையம் என் தாய் உலகம்மாளுக்கு அங்கு ஒரு நிலையம் போட்டு அங்கிருந்து பயணமாகி அதாவது கட்டாரங்குளம் சித்தாறு. அங்க என்ன இருக்கு? ஒரு அணைக்கட்டு இருக்கியா? அந்த அணைக்கட்டு வழியாக வடக்கு முகமாக வந்து அங்கே எங்க வராங்க? நம்ம மேல இளந்தகுளமான நகரத்துக்கு வருகிறாங்க. இங்க கட்டுக்குத்துவ நாயக்கர் இளந்தகுளம் கிராமத்துல வந்து ஊருக்கு மேற்க ஊர் மாடு அடையும் பொட்டல். எங்க இதுதானே? ஆமா. அதாவது இளந்தகுளமா நன்னகரத்துல ஊர் மாடு அடையும் பொட்டலில் நிலையம் போட்டு என் தாயாகப்பட்ட உலகம்மாளுக்கு பசுக்கார கோணார் சின்னக்காரியங்கோனார் பெரியங்காரிய கோணார் ஒரு கோடையில கூடையில பிடி மண்ணை எடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஊர்ல அம்மாளுக்கு ஒரு நிலையம் போட வேண்டும் என்று சொல்லி அப்போ மூபர்களும் ஒன்று கூடி உலகம் மாலை நிலையம் போட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மூபர்களும் என்ன ஏது செய்து வாரா என்ன ஏது வாரா ஏச்சதொரு மூபர்களோ மேல இழந்த குளமான நகரத்துல ஆடு மாடு மேயும் இந்த பொட்டில்ல தான் அம்மாளுக்கு ஒரு நிலையம் போடணும்னு சொல்லி அப்படி என்று பெரம்பு கூடையில ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ பசுக்கார கோணார் சின்னக்காரியங்கோனார் பெரிய காரியங்கோனார் அம்மாளுக்கு நிலையம் போட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி என்று சொல்லி ஊருக்கு வடக்கே ஒரு நிலையம் போட்டு கொடுத்து என் தாயி உலகம்மா அவ ஆதாளி போட்டு இந்த ஊரை காக்கிறதுக்கு எப்படி ஆதாளி போட்டு வரா தெரியுமா? எப்படி ஆதாளி போடுறா? ஏ மத்தியான மதியம் போல தலைமுடியா
வரம் கொடுப்பா மக்களுக்கு வரம் கொடுப்பா உறவையிட்ட மக்களுக்கு கோலக்காரி உலகம்மா கோடி வரம் கொடுப்பா இல்ல மக்களுக்கு இல்லாத உலகம்மா பிள்ளை வரம் நான் கொடுப்பா முடியா மக்களுக்கு தாய மாலை வரம் கொடுப்பா வாக்கு சொன்னாதப்பா வடிவழகி உலகம்மா இவன் வரம் கொடுத்தா பொய்யாது ஆறாளே பேச்சியம்மா கட்ட பேச்சி நட்ட பேச்சி காட்டுவான பேச்சியம்மா மாய பேச்சி வன பேச்சி ஆறாள பேச்சியம்மா பிள்ளைய பிடுங்குவாளே அழகு பாப்பா இவன் மாயாண்டிய வளர்த்தவாளா மாய பேச்சி ராச்சுடையா தாயான உலகம்மா பூச்சடையழகி ஆங்கார கோல்காரி வீரப்பல்லா விசலையா தாயாரிட்டாடும் தலைமுடியா பேரு வச்ச பேச்சியம்மா உலகையாளு உலகம்மா வெள்ளி பெரம்பலுக்கு வெள்ளையாடி வாராளே சாந்தொழுகே பிடி ஒழுகே சக்தி கொண்ட உலகம்மா சந்தனங்கள் வெத்தொழுகே அழியதில எடுத்த பிள்ளை அண்டிக்கார வைரவரா வைரவனை முன்னடக்கி வடக்குவா செல்வியோடு அக்காலும் தங்கையுமா ஆளாளி போட்டுவாரா சொல்லி வரம் கொடுப்பாளா தாய சொப்பனத்தில் ஆடுவாளே இந்த ஊரியெல்லாம் ஓம்பையரு தாயான உலகம்மா இந்த உலகம் எல்லாம் உண்மைகளா வீரப்பெல்லாம் விசலையா தாயான பேச்சியம்மா வடக்குவா செல்வியோடு ஆறார கருப்பசாமி தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வார்த்தமாவே செல்ல பிள்ளை கருப்பசாமி ஐயனுக்கு காவலாக மருத்துவமடி கருப்பசாமி உனக்கு நீச்சருவா வருகையிலே வீரபந்தம் வருகையிலே காவல்கார கருப்பசாமி மாறாளே பேச்சியம்மா மாயாண்டி கொடியோடு விளையாடும் நேரம் உனக்கு முறுக்கு மீசம் உண்டக்கையா ஐயா மொல்ல நீண்ட மல்லலையா தூக்கி வைக்கும் கால்கள் உனக்கு எடுத்து வைக்கும் கால்கள் காவல்கார கருப்பனுக்கு உனக்கு எருக்கலம் மாறி வைக்கும் கால்களுக்கு உனக்கு மாதளம் பூச்சல்லடமா தலையில் ஒரு குள்ளாமா தாமரக்கா மணியலா முறுக்கு மீசம் உண்டக்கண்ணா உனக்கு அதுக்கேத்த கொண்டக்கட்டா வலது புற மீசையா உனக்கு வெள்ளையம்மா துடிக்குதையா பேரு வச்ச உலகம்மா தாயான பேச்சு அம்மா பொல்லாத கருப்பசாமி தெப்பையில வந்த பிள்ளை செல்ல பிள்ளை கருப்பசாமி
தன தன்ன நாதினோ தன்னானே ஒரே ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஏ அம்மன் வருவத பாருங்கம்மா ஆடி 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 வருகிற உலகம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஒரே ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஏ எந்த தெருவழி வாராளாம் அம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா ஏழைய கண் கொண்டு உலகம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளோ அவன் நம்ம தெருவுக்கே வந்துட்டாளாம் தாயி நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா ஒரே ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலா. மஞ்ச சேலையா மாறா பாந்தாய மடி நிறைந்ததா மல்லிகை பூ மடி நிறைந்தத மல்லிகை அத்தாளுக்கு மடி நிறைந்ததா மல்லிகை பூ மடி நிறைந்தத மல்லிகை பூ கொண்ட பெருத்தவ உலகம் ஆளுக்கு கொண்டு வந்தேன் கூட மல்லிகை பூ ஒரே ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலா. ஏ வட்ட வட்டமாக வாருங்கம்மா கைய வீசி கும்மி அடிங்களம்மா வீசி கும்மி ஆடிங்களம்மா கைய வீசி கும்மி அடிங்களம்மா வீசி கும்மி ஆடிங்களம்மா வட்ட பொட்டுக்கார பேச்சிய மாலை வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா ஒரே ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஏ தட்டி தட்டி குழல் ஆயிரம் வந்தாங்க தட்டாத குழல் ஆயிரமா தட்டாத குழல் ஆயிரமா தட்டாத குழல் ஆயிரமா தட்டாத குழல் ஆயிரமா அந்த தங்கம் தட்டிய கருப்பசாமிக்கு தண்ணி கிணத்தில வேடிக்கையா ஒரே ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலா. ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலா. ஏ கும்மி அடிக்காலே மாரியம்மா தாய கொலவ போடுற காளியம்மா கொலவ ஓடுறா காளியம்மா கொலவ போடுற காளியம்மா கொலவ ஓடுறா காளியம்மா ஏ ஆடி வருகிற உலகம்மாளுக்கு ஆனந்த கொலவ போடுங்கம்மா ஒரே ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஏ கருப்பா ஏ ஆடி வரத பாருங்கடி விளையாடி வரத பாருங்கடி விளையாடி வரத பாருங்கடி விளையாடி வரத பாருங்கடி விளையாடி வரத பாருங்கடி அவ விளையாடி வருகிற கருப்பசாமிய வாழ்த்தி கோமிய நீங்களடி ஒரே ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் ஆலேலம் கும்மி ஆலேலா. ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலா. ஏ குதிரை வரத பாருங்கம்மா அது குதிச்சு வரத பாருங்கம்மா குதிச்சு வரத பாருங்கம்மா குதிரை குதிச்சு வரத பாருங்கம்மா குதிச்சு வரத பாருங்கம்மா அந்த குதிரை மேல வர கருப்பசாமிக்கு கொலவ போட்டு குமியடி ஒரே ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலா. ஒரு சிங்கம் வரத பாருங்கம்மா சிங்கம் சீறி வரத பாருங்கம்மா சீரி வரத பாருங்கம்மா சிங்கம் சீறி வரத பாருங்கம்மா சீரி வரத பாருங்கம்மா அந்த சிங்கம் மேல வர உலகம்மாளுக்கு சேப்பழகையும் பாருங்கம்மா ஒரே ஆலேலம் ஏ ஆத்தா ஆலேலம் கும்மி ஆலேலா. ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலா. ஏ எத்தனையோ ஊர் இருக்கு அம்மா அத்தனையுமே தான் கடந்து அத்தனையோ தான் கடந்து அம்மா அத்தனையுமே தான் கடந்து அத்தனையோ
கோடோடு தட்டு மறிக்கிற பேச்சியம்மாளுக்கு தங்க சரவள்ளி கோதோட ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ மங்கள இசைய முழங்கி வர அப்ப மாயாண்டி சோடல ஆடி வர மாயாண்டி சோடல ஆடி வர ஐயா மாயாண்டி சோடல ஆடி வர மாயாண்டி சோடல ஆடி வர ஓடி வருகிற மாயாண்டி சோடலைக்கு ஒரு கொலவைய போடுங்கம்மா ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு மக்கள் பிறந்தது தென்னாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு மக்கள் பிறந்தது தென்னாடு தென்னாடு தாங்கிய உலகம் மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ குச்சியும் குச்சியும் பொன்னால தாய கோவளம் குச்சியும் பொன்னாலே கோவளக்கும் செய்யும் பொன்னாளே கோவளம் குச்சியும் பொன்னாலே கோவளக்கும் செய்யும் பொன்னாளே இந்த பெருத்தவ உலகம் மாளுக்கு கோல கிளியுமே பொன்னாலே ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ அப்படி போடு வெங்கல பொம்பை முழங்கி வர அதில் வில்லு பாட்டுக்காரர் பாடி வர வில்லு பாட்டுக்காரர் வாடி வர அதில் வில்லு பாட்டுக்காரர் பாடி வர வில்லு பாட்டுக்காரர் வாடி வர விளையாடி வருகிற கருப்ப சுவாமிய வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ காய்ச்சின பால கசக்குது பார்த்தாய கட்டி தயிர புளிக்குதும்பா கட்டி தயிர போலிக்கிதும்பா கட்டி தயிர புளிக்குதும்பா கட்டி தயிர போலிக்கிதும்பா சில சரக்கு சக்தியும் பார்த்தாய வேப்பில சாரை இனிக்குதும்பா ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ குத்தால மலை சாரலில கொழுவானத்தப்ப கொளமதில வானப்பப்பழ மதிலே வானத்தப்ப கொளமதில வானத்தப்ப கோள மதிலே இருக்கிற உலகம் மாளுக்கு கொலவ போட்டு கொடியடி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ தேங்காய் வெட்டி தேங்காய் நாருரிச்சு தென்னம் பால் எடுத்து தள்ளி மாவிடுச்சு தென்னம் பால் எடுத்து தள்ளி மாவிடுச்சு ஆலெடுத்து நல்ல மாறுச்சு அந்த தேங்காய் பூல தேன் மணக்குது தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ தென்னங்கழுத்த உடைச்சு கொட்டி பசும்பால ஊத்தி கிளறி வச்சு பால ஊத்தி கிளறி வச்சு பசும்பால ஊத்தி கிளறி வச்சு பால ஊத்தி கிளறி வச்சு அந்த பச்சை பயத்துல பால் மணக்குது பருத்தி கோழி எடுங்களம்மா ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ தன்னன நாதினம் தன்னானே தனத்தான நாதினம் தன்னானே தன்னானே நாதினம் தன்னானே தன்னன நாதினம் தன்னானே தன தன்னன நாதினம் தன்னானே ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலம் கும்மி ஆலேலோ அங்கமெல்லாம் தான் குழுங்க அண்டோங்கிட்டு இடுக்க அங்கமெல்லாம் தான் குழுங்க அங்காளியா வராளே அவ அங்காளியா வராளே கடலையாளும் தாலி அவ சுடலையாடி வராளே கடலையாளு உலகம் அவ சுடலையாடி வராளே கடலையாளும் காளி
பூவால கரகம் எடுத்து இருக்க குடி எல்லாம் விட்டு பூவால கரகம் எடுத்து இருக்க குடி எல்லாம் விட்டு காளியம்மன வாராள அவன் காளியம்மன வாராளா கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளு உலகம்மா அவ சுடலையாடி வாராளே கடலையாளு காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளு உலகம்மா அவ சுடலையாடி வாராளே வெள்ளி பரம்பெடுத்து வீதி விளையாடிக்கிட்டு வெள்ளி பரம்பெடுத்து வீதி விளையாடிக்கிட்டு வெக்காளியா வாராளே அவ வெக்காளியா வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் பேச்சியம்மா அவ சுடலையாடி வாராளே கடலையாளு காளியம்மா அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் பேச்சியம்மா சுடலையாடி வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வராளே கடலையாளு உலகம்மா அவ சுடலையாடி வராளே கடலையாளு சுடலையாடி வராளே கடலையாளு பேச்சியம்மா அவ சுடலையாடி வராளே போட்டே தாயே நீ கண் வளருதாளே லல்லேலோ வெப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரு நாளே லல்லேலோ உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நாள் இருக்கே என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயே சந்தன மல்லிகை கட்டி போட்டே தாயே நீ கண் வளரு நாளே லல்லேலோ பாம்பே தலையனதா வேப்பிலையே பஞ்சமல்ல ஆத்தா கண் வளர ஆரியாரோ வாழுமுள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணீர்